MONIFOOZ Tech. Just leverage technology. Hello everyone, good morning, good afternoon, good evening. என்னோட பேர் முசம்மில் அலி. என்னோட மொனிஃபூஸ் டெக் சேனலை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட முதல் வீடியோ தமிழ் வீடியோ இதில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப வீடியோலாம் போட்டது கிடையாது இந்த டெக் சேனலில். 2-3 வீடியோ தான் இருக்குது, அது இங்கிலீஷில் இருக்குது. இதை பற்றி இது மொதல் வீடியோங்கிறதுனால நான் இதில் என்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். இதில் மோஸ்ட்லி பைத்தான் ரிலேட்டட் கண்டென்ட், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டென்ட் இருக்கும். அது போக கம்ப்யூட்டர் விஷன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் விஷன் இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும்னா, நான் ஏதாச்சும் புதுசாக ஒர்க் பண்ணேன்னா அது டாக்குமெண்ட் பண்ணுறது, ஒரு யூடியூப்பை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இப்போது இந்த வீடியோ எதை பற்றினா இமேஜ் ப்ராசஸிங், அதாவது நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் பற்றி. இந்த இமேஜ் ப்ராசஸிங் என்ன பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, அதாவது அது பேர் அவுட்லைன் ஸ்ட்ரோக்கிங் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. இந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நானே ரொம்ப தேடினேன். அதாவது இது ஒன்றும் இல்லை, இந்த ஃபீச்சர் என்னென்னா சோசியல் மீடியா தம்ப்நெயிலில் பார்த்தோம்னா ஒரு திக் பார்டர் இருக்கும். ஒரு ஹியூமன் நிற்கிறோம்னா ஒரு திக் பார்டர், மஞ்சள் கலரோ இல்லாட்டி ரெட் கலரோ இல்லாட்டி க்ரீன் கலரோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும். இது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இதுக்கும் கம்ப்யூட்டர் விஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது இதில் இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி தான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை அது ஒரு திக் பார்டர், என்ன கலர் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்த திக் பார்டரையும் அதில் கொண்டு வராங்க. இது இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம் தான் பண்ணுது. இப்போது எப்படி இருக்கும், விஷுவலாக எப்படி இருக்குன்னு காமிச்சுன்னா, நான் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி போய் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் இப்போ என்னத்தை பற்றி சொன்னேன்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டில் ஒரு 2-3 ஃபோட்டோவை இந்த சாஃப்ட்வேரில் அனுப்பி, நம்ம எழுதின சாஃப்ட்வேரில் அனுப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு விஷுவலாக என்னன்னு தெரியும். ஓகே மக்களே, ஆல்ரைட். இது வரைக்கும் நான் போட்டது சின்ன மொக்கையாக பெரிய மொக்கையான்னு தெரியல, ஆனால் இப்போ போட போகிறது கண்டிப்பாக பெரிய மொக்கை தான். இதை முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் என்கேஜாக கொண்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் ஆஃப் தி வீடியோவோட ஃபோக்கஸ் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம யூஸ் கேஸ் என்னான்னு பார்த்துட்டோம். இது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், என்ன பேக்கேஜஸ்னால் யூஸ் பண்ணுறோம், மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி எப்படி அவுட்புட் கொடுக்குதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். மக்களே, முதல் விஷயமாக இந்த அல்காரிதத்துடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னான்னு பார்த்துருவோம். இப்போது பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது இந்த அல்காரிதத்தில் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் உள்ள அவுட்புட்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு விஷுவலாக காமிக்கிறேன். ஏற்கனவே இதை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு அனிமேஷனில் காமிக்கலான்னு இதை செஞ்சேன். முதல்ல நம்ம இந்த அல்காரிதம் 2 இன்புட் வாங்கும். ஒன்று நம்மளுடைய இன்புட் இமேஜ், அப்புறம் அவுட் ஸ்ட்ரோக் கலர். இந்த ஃபஸ்ட் 2 அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் இமேஜை கொடுத்தோன்னே 2வது ஸ்டேஜில் அவுட்புட் கலர் இமேஜை அது க்ரியேட் பண்ணிடும். 3வது ஸ்டேஜில் இன்புட் இமேஜோட செக்மெண்டேஷன், அதாவது ஹியூமன் செக்மெண்டேஷன் நடக்கும். யூனிட் ஃபேமிலி ஆஃப் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 4வது ஸ்டேஜில் அந்த செக்மெண்ட்டான இமேஜையே கொஞ்சம் லைட்டாக ஸ்கேல் பண்ணுறோம். அந்த ஸ்கேல் பண்ண பிறகு இதோட டிஃப்ரென்ஸ் தான் 5th ஸ்டேஜில் பார்ப்பீங்க. அந்த 5th ஸ்டேஜில் கலரோடு காமிச்சிருக்கேன். 5th ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரோக் இன்ஃபர்மேஷன், அதாவது ஓவர் தி ஹியூமன் பாடியோட பார்டரில் அந்த திக்னஸ் பார்டர் லைன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கையில் ஸ்ட்ரோக் இன்ஃபர்மேஷன் ஆஸ் அ மாஸ்க் இமேஜாக இருக்குது. இந்த மாஸ்க் இமேஜையும் நம்ம ஒரிஜினல் இமேஜையும் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை
எடுத்துட்டு அந்த மஞ்சள் கலரை மட்டும் திணிச்சிடுறோம். கடைசியாக இந்த அல்காரிதத்தோட பிரின்சிபல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம், அதாவது எப்படி இதை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம் எங்கடா சோர்ஸ் கோடை வச்சுருக்கிற அப்படின்னு கேட்கலாம். நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இனி ப்ரௌசரில் மேக் மை பிஓசின்னு கொடுத்துங்க. அந்த ரெப்பாசிட்ரியில் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோ எடிட்டிங் யூட்டில்ஸ் இதுக்கு போய்க்கிங்க. இதோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டு GitHub டெஸ்க்டாப் வச்சுருக்கேன், அங்கே போய்ட்டு இந்த லிங்க்கை க்ளோன் பண்ணிக்கிங்க. இந்த URL டேபில் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் லொக்கேஷன் நான் இங்கே ப்ரீடிஃபைன்டாக கொடுத்துருக்கேன், இந்த லொக்கேஷனில் க்ளோன் பண்ணிக்கிங்க. க்ளோன் பண்ண பிறகு இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு விசுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இதில் முக்கியமான ஃபைல் எதுன்னு கேட்டிங்கன்னா add/image.py. இந்த ஃபைல் தான் வந்து நம்மளுடைய பேக்கேஜை யூசேஜ் பண்ணக்கூடிய ஃபைல். அதாவது இந்த பேக்கேஜை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கமாண்ட் லைன் ப்ரோக்ராம் சொல்லலாம். இதில் சோசியல் மீடியா யூட்டில்ஸ்னு ஒரு ஃபைலில் ஒரு ஃபோல்டர் பார்த்துருப்பீங்க. இந்த பேக்கேஜ் வந்து இப்போதைக்கு இமேஜ் ஸ்ட்ரோக் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா strokeimage.py ஃபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி இதோட டிபெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா remove bg cv2 OpenCV. இந்த 2 பேக்கேஜ் தான் இந்த ப்ராஜெக்டோட டிபெண்டன்சின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்ட்ரக்சர், இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது .onx ஃபார்மேட்டில் ஃபைல் ஸ்டோர் ஆகும். அதாவது இந்த ஃபைல் தான் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க், யூடியூப் நெட்டோட டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க். இந்த ஃபைல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும் போது உங்களுடைய யூசரோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைல் ஆக்சுவலாக டவுன்லோட் ஆகிடும். இது எங்கே டவுன்லோட் ஆகும்னு சொன்னாக்கா உங்களுடைய யூசர் நேமில் .u2net ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகும். மக்களே, இப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் முக்கியமான ஃபைல் என்னென்னு பார்த்தோம். ஆஸ் அ யூஸராக நம்ம என்னெல்லாம் இன்புட் இந்த ப்ரோக்ராமுக்கு கொடுக்க முடியுங்கிறத பார்ஸ் ஆக்ஸ் ஃபங்க்ஷனில் பார்ப்போம். இதில் முக்கியமான என்னென்ன இன்புட் இருக்குன்னா மாடல் நேம், இன்புட் ஃபோல்டர், இன்புட் ஃபைல், அவுட்புட் ஃபோல்டர், கலர், vdebug. இதில் மாடல் நேம் வந்து நீங்கள் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் அந்த ஆனெக்ஸ் ஃபைல் தான் இங்கே இன்புட்டாக கொடுப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் அதோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இந்த இடத்துல நீங்கள் u2net human sec கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி u2net p கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு ஃபைலை ப்ராசஸ் பண்ணால் இன்புட் ஃபைலுங்கிற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செட் ஆஃப் ஃபைல்ஸ் இன் ஃபோல்டர் ப்ராசஸ் பண்ணணுன்னா நீங்கள் இன்புட் ஃபோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அந்த ஃபோல்டர் பாத் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் அவுட்புட் ஃபோல்டர் வந்து எந்த ஃபோல்டரில் உங்கள் அவுட்புட் ப்ராசஸ்ட் இமேஜஸ்லாம் வரணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாட்டி அது டேட்டை பொறுத்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸ்ட்ரோக் கலர், அந்த இமேஜ் பார்டர் லைனை அழகாக்கக்கூடிய கலர் என்னங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அந்த கலர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து W3C கலர் நேமிங் கன்வென்ஷனில் எதெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே அனிமேஷனில் 6 ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன அவுட்புட் வருதுன்னு காமிச்சிருந்தேன். அந்த விசுவல் டீபக் தான் இது ஒரு ஃபைலுக்கு மட்டும் யூஸ் ஆகும். மக்களே, நீங்கள் சொல்கிறது புரியுது. இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிற பேரில் மொக்கப்பட்டதெல்லாம் போதும், சீக்கிரமாக ரன் பண்ணு அப்படிங்கிறத இப்போ ரன் பண்ணிடலாம். எப்படி ரன் பண்ண போகிறோன்னா முதல்ல நம்ம எந்த இன்புட்டு கொடுக்காம ஐடியிலேருந்தே ரன் பண்ண போகிறோம். செகண்ட் ரன் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். மூணாவது ரன் நிறைய இமேஜஸை ஒரு இன்புட் ஃபோல்டரில் போட்டுட்டு இன்புட் ஃபோல்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். கடைசியாக சிங்கிள் ரன் வித் vdebug. நம்ம ஒரு ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம vdebug இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகலாம். இப்போ என்னோடய என்வைரன்மெண்ட் எப்படி இருக்குன்னா கோண்டா என்வைரன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 3.8.13 பைத்தான் வெர்ஷன் இருக்குது. நான் இப்போது ரன் பண்ண போகிறேன். எந்த இன்புட்டும் என் சைட்லேருந்து கொடுக்கல, ஐடி சைட்லேருந்து கொடுத்துருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இப்போ
கரெக்டாக வந்துடுச்சு. ரெண்டாவது ரன்னாக நான் கலரை மட்டும் ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது கமாண்ட் லைன் ப்ராம்ப்டில் நான் -C ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் ஃபோல்டரில் கரஸ்பாண்டிங் அவுட்புட் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட்டும் வந்துடுச்சு. மூணாவது ரன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னா கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆனால் ஃபோல்டர் பார்த்து கொடுத்துருக்கேன். நான் ரன் பண்ணக்கூடிய ஃபோல்டரில் ஏற்கனவே நிறையா ஃபைலை போட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போதைக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் -D இதோட இன்புட் பாத் சாம்பிள் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா 6 ஃபைல் இருக்குது, 6 ரன் நடக்குது. அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை போய் பார்த்தோம்னா இப்போ அழகாக மஞ்சள் கலரில் வந்திருக்கு. கடைசியாக க்ரீன் கலர் வித் டீபக் மோட் எனேபிள் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு ஃபைலுக்கு தான் பண்ணிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்திருக்குது. இதில் டீபக் ஃபோல்டரும் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த இமேஜஸ்லாம் வந்திருக்கும். ஈச் ஸ்டேஜஸ் அவுட்புட். யாராச்சும் இருக்கீங்களா? கேட்கல, சவுத்தில் கத்துற மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா அந்த ஃபீச்சர் என்ன, அதாவது அவுட்லைன் ஸ்ட்ரோக்கிங் ஃபீச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ட்ராபேக் என்னான்னு பார்த்தோம். கடைசியாக நம்ம அந்த டெமோ எப்படி அப்ளிகேஷன் ரன் பண்ணி அதோட ப்ராசஸ் என்னான்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் சோர்ஸ் கோட் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் GitHub அக்கௌண்ட்டில். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாச்சும் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ அண்ட் கூடிய சீக்கிரம் வேறு இதில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுன்னா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. Thank you for watching.